ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் கமாண்ட் அண்ட் டிஃபெண்ட். இது ஒரு ஆண்ட்ராய்ட் கேம். உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் 2-3 நாள் விளையாண்டு பார்த்தேன். இது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு உங்களோட பேஸ் ஒன்று இருக்கும். அந்த பேஸை நோக்கி வந்து நிறைய சோல்ஜர்ஸ், ஆர்மிமென், வாகனம் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து டவர்ஸ் வச்சு உடைக்கணும். ஓகேவா? இதுதான் கேமு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜு நிறைய பேர் வராங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ₹100 வந்து ஒரு கன் ஒன்று கொடுப்பான். அது பேசிக் கன். அதை வந்து டுப்புன்னு சுட்டுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ₹150 கொடுத்து டபுளாக சுடும். இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு இது இருக்குது. அது வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி பெரிய கேனன் மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேவில் வந்து கிட்டத்தட்ட 10 வேவ்ஸ் வரும். 10 டைம்ஸ் ஆளுங்க வருவாங்க. ஃபஸ்ட்டு ஈஸியாக வர்றது ஃபஸ்ட்டு வேவ்ஸ் வந்து ஈஸியாக வருவாங்க. லாஸ்ட்டில் வந்து பாஸ் வருவான். சரியா? ஸோ இந்த கேம் ப்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேவ் காலி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் வேவ் ஈஸியாக காலி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்லாட் எடுத்தது இல்லை அப்படின்னா அந்த மரம்லாம் இருக்குல்ல, அந்த மரம்லாம் சுட்டோம்னா உங்களுக்கு அடுத்த ஸ்லாட் ஓப்பன் ஆகிடும். அதுலேயும் நீங்கள் வந்து உங்களோட டவர்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது ஆள் வராங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராங்களோ? அவன் வந்தாலும் சரி அடிச்சு நவுத்த வேண்டி தான். சூப்பர். வாங்க, இந்த கல்லை முதல்ல எடுத்துட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டவர் செட் பண்ணிக்கலாம். அங்கே ஐயோ உள்ளே போயிடானுங்களே. ஆஹா, கல்லை சுடுறேன்னு சொல்லிட்டு அதை விட்டனே. 4 பேர் போயிட்டானுங்களே. மொத்தமே 10 லைஃப் தான் இருக்குது. லைஃப்லாம் குறைஞ்சுன்னா கேம் முடிஞ்சிடுமே. கடவுளே, போச்சு. 1 2 3. ஆஹா, ஜஸ்ட்டு மிஸ் ஆக்கிட்டோமே. கொஞ்சம் அந்த ஃப்ரீ பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டனே. ஆட்டங்கொய்யால போச்சா? சரி, என்ன பண்ணுறது? இந்த கேம் அவுட் ஆகிடுச்சு. வேறு கேம் விளையாடுவோம். அவுட் ஆனால் கூட ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. என்னடா இருக்குது? கார்டெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஒவ்வொரு வாட்டி கார்டு வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாமா? ஓகே பாய்ஸ், அதாவது இங்கே நிறைய அப்கிரேட்ஸ் பவர்-அப்லாம் இருக்குது. அதை வந்து பவர்-அப் பண்ணி அப்கிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும் போல் இருக்குது. ஓகே, அடுத்த லெவலு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அப்கிரேடே பண்ணல. சரி கூட அடுத்ததில் பண்ணிக்கலாம். போ எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க. என்கிட்ட 2 கன்று இருக்குது. வேறு ஏதாவது கன்று ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது ஆளுங்க வராதப்போ டக்குன்னு அந்த மரத்தை சுட்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அப் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆளுங்க வரும்போது சுட்டால் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அது மரத்தை சுடுறத விட மாட்டேங்குது. சுட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த ஆளுங்களை சுடுறத அதை நிறுத்த மாட்டேங்குது. ஷார்ட் ஆட் பிரேக்கா? இது ஒரு ஆடு அப்பப்போ வந்துன்னே இருக்கும்ப்பா. இது கட் பண்ணிடுற ஆடு போயிடுச்சு. ஆடு என்ன டப்புன்னு போயிடுச்சு. ஓகே, இது பாஸ் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு அதனால் போயிடுச்சு. ரைட்டு, இருக்கட்டும். ஓகே, இதில் அடுத்த கன் எதாவது இருக்கா? அதே கன்னை போட்டு போவோம் சார். ஃபஸ்ட்டு ஒரே டைப் ஆஃப் கன்னை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. 4 கன் இருக்குது மொத்தம். அடி நவுத்து. மொத்தம் எத்தனை வேவ்? 3ஆவது வேவ் போயிட்டுருக்குதா? ஐயோ, இன்னும் 7 வேவ் இருக்குது. 7 வேவ் இருக்குது. 10ஆவது. இன்னும் நிறைய ஸ்பேஸ் வேணுமே. நிறைய மரத்தை உடைக்கணுமே இவனுக்கு வரத்துக்குள்ளே. இன்னும் வேறு வந்துக்கிட்டே இருக்கானுங்களே. மரத்தை உடச்சாதான் நம்மளுக்கு ஸ்லாட்டு கிடைக்கும் டவர் வைக்கிறதுக்கு. பேஸை எப்படியோ பாதுகாக்கணும். 10 லைஃப் இருக்குது. ஓகே, புகை அங்கங்கே வந்துட்டுருக்குது. என்னடா அங்கே அடுப்பு வச்சு சமைக்கிறீங்களா? எதுக்குடா புகை வருது? டேய், என்னடா பண்ணுறீங்க? ஐயோ, டேய் நிறுத்து. அந்த மரத்தை சுடாது. ஆள் வரான். பரவாயில்ல, சுட்டான். என்னடா பெருசாக ராக்கெட் மாதிரி இதை லான்ச் பண்ணுறான். வேவ் 4. இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் சுடுதா? என்னது இவ்வளோ பவராக இருக்குது? ஐயோ, வேகமாக போகுது இந்த வண்டி. இந்த வண்டிக்கு இந்த கன்று பத்தாதுன்னு நினைக்கிறேன். சிங்கிள் கன்று. டபுள் பேரல் கன் தான் எடுக்கணும். அது 150. ₹150 போட்டு வாங்கணுமா? டபுள் பேரல் கன்று அது இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஸ்லாட் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து டபுள் பேரல் கன்று தான். இனிமேல் ஃபுல்லாக செட்டப் பண்ணுறா. டபுள் பேரல் கன்று டபுளாக சொல்லலாம்டா. ஐயோ, எலக்ட்ரிக் டிஃபென்ஸ் சிஸ்டங்களா? அது கீன்னு கத்தினே இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. லைட்டாக ஒரு செகண்ட் இந்த வண்டியோட ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும். வேவ் 5 போயிட்டோம். சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் டிஃபென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வெடியுது. இதில் இன்னும் நிறைய பவர்-அப் இருக்குது பட்டீஸ். அதாவது கன்னி வெடி இருக்குது. அப்புறம் வந்து வெங்காய வெடி இருக்குது. தக்காளி வெடிலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியே அங்கே பாரு, எவனோ உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுருக்கான். வெங்காயம் தக்காளிலாம் கொடுத்தான்னு சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு செட்டில் ஆகிடலாங்க. ரைட்டு, அடுத்த வேவு. என்னடா பார்க்குற? என் பையன் பக்கத்தில் வந்து பார்த்துட்டே இருக்கிறா. கைஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது மெசேஜில் வேறு வந்து மெசேஜில் தள்ளி விடு. அடுத்து ஓகே, வண்டி ஐயோ போயிட்டானுங்களடா. இது பத்தலையாடா. எலக்ட்ரிக் டிஃபென்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சுடா. டுபாக்கூராயிடுச்சுடா எலக்ட்ரிக் டிஃபென்ஸு. இந்த கேமும் காலி. 7 லைஃப் தான் இருக்குது. காலியாக போகுது. சரி விடு. அடுத்த கேமில் பவர்-அப் பண்ணிட்டு சூப்பராக வந்து துவம்சம் பண்ணுவோம் எல்லாரையும். ஹல்க் மாதிரி ஸ்மாஷ் இட் அப்படின்னு போட்டு துவம்சம் பண்ணி காலி பண்ணலாம். 2 1
புசுக்கா காலியாக போச்சு. அவ்வளோதான், லைஃப் போயிடுச்சு, முடிஞ்சிச்சு கதை. ஒன்றே ஒன்று தப்பிச்சிட்டனா ஆட்டங்கொய்யால ஒரே ஒரு லைஃப்பில் உட்காந்துருக்கேன்டா. இதுலையாவது எப்படியாவது கழிக்க முடியுமா என்னன்னு தெரிலையே. பார்ப்போம். திக்கு திக்குன்னு தான் இருக்குது, பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஹார்ட் பீட்லாம் ஏறிடுச்சு. நைட்டு சாப்பிட்டது கூட இன்னும் சரியில்லை, அப்படியே எரியுது. நான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. போச்சா? என்னடா போயிடுச்சாடா? அதுவும் போயிடுச்சுடா, போயிடுச்சு. இல்லைடா, திருப்பி வந்துச்சுடா. 3 பவர் வந்துருச்சுடா, 3 லைஃப் வந்துச்சுடா. எப்படின்னு தெரிலடா. எப்படி ஏதோ கிரெடிட் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை, நான் பவர் அப் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன்டா. இங்கே பவர் அப் யூஸ் பண்ணனால வந்துருக்குது அது. ஏன்னா இது ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. பவர் அப் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த கன்று வேஸ்ட்டுடா, வேலைக்கே ஆகலடா. வேறு எதாவது கன்று போடலாம்டா. 100 வந்துச்சு. இது அப்கிரேட் பண்ண வேலைக்கு ஆகுமா என்னன்னு தெரில. டபுள் இந்த கேனன் கன்று மாதிரி இருந்துச்சுல, அந்த கேனன் கன் தான் நல்லாயிருக்கும். திருப்பியும் லைஃப் போகுது. ஆடு பிரேக்கா? ஷார்ட் ஆடு பிரேக். ஒரு ஆடு பிரேக் வேணாம், காடு பிரேக் வேணாம், ஓடிப்பா. ஓகே, நம்ம அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. இந்த லெவலில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 3 லைஃபு தான் இருக்குது. என்ன யூஸ் பண்ணலாம் இந்த கல்லை ஃபஸ்ட்டு? ஆனால் நம்ம இது ஆளுங்களை காலி பண்ணுறது தான் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர ஸ்லாட்டை ஃப்ரீ பண்ணுறது யோசிக்க மாட்டேங்கிறமேடா. என்னடா பண்ணலாம்? ஸ்லாட்டை ஃப்ரீ பண்ணதோட நிறைய ஸ்லாட்டில் வந்து டவர் வைக்க முடியும். அப்போ தானடா எவன் வந்தாலும் போட்டு வெளுக்க முடியும். அங்கே பாரு டம்மு. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வெடியுது இல்லை வண்டிலாம். ஆனால் ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது. ஓ, அந்த எலக்ட்ரிக் டிஃபென்ஸ் இருக்குனால ஸ்லோவாக வருதா? ஓகே, ஸ்லோவாக போகுது. அடி பரவாயில்ல. டும்மு. ஆனால் இது சவுண்டு வந்து காது கிளியும் மக்களே. நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்லாம் போட்டு இந்த கேம் விளாட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா டப்புன்னு சுட்டுக்குன்னே இருப்பானா, காது வலியே வந்துடும். எனக்கு 2 கேம் ஃபுல்லாக விளாண்டேன், காது வலி வந்துச்சு. ஹெட்ஃபோனே தூக்கி விட்டுருந்துட்டேன் ரோட்டில். அது சரியான வலி. அதனால தான் மியூட்டெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆடியோலாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னோடய அழகான குரலில் வந்து நான் உங்களுக்கு பேசி காமிச்சுட்டுருக்கிறேன். ஓகேவா? புதுசாக ஒரு கிரேட் வந்துருக்குதுடா. என்னடா இருக்குது அதில்? நிறையா இருக்குதுடா. இதான் எப்படி அப்கிரேட் பண்ணுறது? இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல. சரி, அடுத்த வாட்டி அப்கிரேட் பண்ணி பார்க்கலாம். பாய்.